உங்கள் இதயங்களின் ஓரங்களில் பாரங்களாயிருக்கும் காயங்களுக்கு வார்த்தை ஒத்தடம் கொடுப்பது உங்களதன் அறிவிப்பாளன் KS நாதனின் உணர்வுகள் தொடர்கதை. பொதுவாக நாம் எல்லோருமே அனுதாபங்களை விரும்புகின்ற அபிமானிகள்தான். மற்றவர்கள் நம்மேல் அனுதாபப்பட வேண்டும், பரிதாபப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். மற்றவர்களின் கருணை பார்வை நம்மேல் பட வேண்டும் என்று ஏங்குகின்றோம். அதனால்தான் சின்ன சின்ன தலைவலியிலிருந்து மிகப்பெரிய மனவலிகள் வரை மன வலிமை இல்லாமல் மற்றவர்களிடம் புலம்புகின்றோம், பிதற்றுகின்றோம். யோசித்து பார்த்தால் இந்த புலம்பல்களாலும் புகார்களாலும் எந்தவித மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை. இருந்தும் நாம் மற்றவர்களிடம் நமது வலிகளை, வேதனைகளை சொல்லுகின்றோம். சின்ன வயதில் வகுப்பறையில் வீட்டுப்பாடம் எழுதாததற்கும் சரியாக படிக்காததற்கும் ஆசிரியரிடம் அனுதாபம் தேடி தப்பிக்க நினைக்கின்றோம். பள்ளி செல்லாமல் விடுமுறை எடுக்க வயிற்று வலியில் துடிப்பதாய் நடித்திருக்கிறோம். இதே பழக்கம்தான் இப்போது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் அனுதாபம் தேடுகின்றோம். குடும்பத்தில் மற்றவர்களிடம் கஷ்டப்படுவதாக காட்டிக்கொண்டு அனுதாபம் பெறுகின்றோம். இப்படி குடும்பத்தில், நட்பில், உறவில், அலுவலகத்தில், சமூகத்தில் என ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நாம் பரிதாபத்துக்குரியவர்களாக நம்மை சித்தரித்துக் கொண்டு அனுதாபம் பெற ஆசைப்படுகின்றோம். இப்படி மற்றவர்கள் நம்மேல் அனுதாபம் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற குணம் நாளடைவில் இதுவே நமது அடையாளமாக மாறிப்போகும். இதுதான் நாம் என்று நாமே நம்பத் தொடங்கி விடுவோம். காலப்போக்கில் அனுதாபம் பெற வேண்டும் என்பது ஒரு நோயாகவே மாறிப்போகும். எதற்காக மற்றவர்கள் நம்மேல் பரிதாபப்பட வேண்டும்? அதனால் நமக்கு கிடைக்கின்ற லாபம் என்ன? எனக்கென்ன குறை? எதையும் தாங்கும் இதயம் இருக்கின்ற பொழுது, எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கின்ற பொழுது எதற்காக நானே என்மேல் அனுதாபப்பட வேண்டும்? நானே என்மேல் பரிதாபப்படாத போது மற்றவர்கள் எதற்காக என்மேல் கவலை கொள்ள வேண்டும், பரிதாபம் உதிர்க்க வேண்டும் என்று நினைத்து பார்த்தால் நிச்சயம் நம்மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வந்திருப்பதை உணரலாம்.